ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா EC3451 லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பேப்பரை எக்ஸாம் ஓரியன்டா எப்படி அப்ரோச் பண்றதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு EC3451 லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். யூனிட் 1ல கரண்ட் மிரர் சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வில்டார் கரண்ட் சோர்சஸ், தென் இம்ப்ரூவ்ட் கரண்ட் மிரர் சர்க்யூட், அதுக்கப்புறம் CMRR கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப் ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப் ஆம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரேட்டோட கால்குலேஷன்ஸை அடிக்கடி 4 மார்க்லேயோ இல்லை 6 மார்க்லேயோ கேட்டிருக்காங்க. அதையும் மறக்காமல் பார்த்துட்டு போய்க்கோங்க. தென் தேர்ட் கொஸ்டின் AC அண்ட் DC கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப் ஆம்ப். இந்த கொஸ்டின் செகண்ட் ஹாஃபில் வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த யூனிட் படிக்கும்போது இந்த கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டினை இந்த டைம் கொஸ்டின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போய்க்கோங்க. யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் ஆம்ப்ளிஃபையர், லாக் ஆம்ப்ளிஃபையர், ஆன்டிலாக் ஆம்ப்ளிஃபையர், தென் ஸ்கிமட் ட்ரிகர், கிளிப்பர் அண்ட் கேம்பர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை பார்த்துட்டு போய்க்கோங்க. யூனிட் 2 வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் அப்படிங்கிறதுனால இந்த யூனிட்லேருந்து 15 மார்க் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால கொடுத்துருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் எழுத யூஸ் ஆகும். இதில் செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இந்த யூனிட் பெரிய யூனிட்ங்கிறதுனால இந்த கொஸ்டின் 15 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சர்க்யூட் டயக்ராம், அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸையாவது பார்த்துட்டு போங்க. தென் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மறக்காம இதை பார்த்துட்டு போங்க. தென் இன்டகிரேட்டட், டிஃபரன்ஷியேட்டர், இதையும் சர்க்யூட் டயக்ராமை வரைஞ்சு பார்த்துட்டு போங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். யூனிட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா வேரியபிள் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் டெக்னிக்யூ, எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் அண்ட் கில்பர்ட் மல்டிப்ளையர் செல். இந்த 3 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை நான் வந்து இந்த 3 கொஸ்டினையுமே படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா PLL ஃபுல்லாக படிச்சிருங்க. PLL பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதோட அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ அதோட அப்ளிகேஷன்ஸை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வேரியபிள் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் டெக்னிக்யூ, தென் எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர், தென் கில்பர்ட் மல்டிப்ளையர் செல், இதை ஃபுல்லாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி PLL ஃபுல்லாக படிங்க. PLL அதோட ஆப்ரேஷனையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், தென் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், இந்த 2 டாபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யூனிட் 4லேயே இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஒன்று டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. அப்படி இல்லாட்டி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரோட டைப்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய டைப்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது போக A2D கன்வெர்ட்டர்லையும் இம்பார்ட்டன்டான டைப்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம பார்த்துட்டு போங்க. யூனிட் 5ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேவ் ஜென்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சைன் வேவ் ஜென்ரேட்டர், ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர், தென் ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர், சாட் டூத் வேவ் ஜென்ரேட்டர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எது ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம் அப்படின்னா சைன் வேவ் ஜென்ரேட்டர், தென் ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர், தென் சாட் டூத் வேவ் ஜென்ரேட்டர், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஆடியோ அண்ட் வீடியோ ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆடியோ ஆம்ப்ளிஃபையரோட சர்க்யூட் டயக்ராமை நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பரை நீங்கள் எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணணும்னா ஒவ்வொரு யூனிட் படிக்கும் போதே அதோட சர்க்யூட் டயக்ராம்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். ஏன்னா பேப்பர் வேல்யூவேஷன் டைமில் மோரோவர் உங்களுக்கு தியரிக்கு மார்க் அலாட் பண்ணுறதை விட சர்க்யூட் டயக்ராம்ஸ்க்கும் ஈக்குவேஷன்ஸ்க்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் நிறைய அலாட் பண்ணுவாங்க. ஸோ சர்க்யூட் டயக்ராம்ஸையும் ஈக்குவேஷன்ஸையும் எழுதி பார்த்துட்டு போங்க. இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி 60%, தென் ப்ராப்ளம்ஸ் 40%. நீங்கள் நிறையா மார்க் எடுக்கணும்னா ப்ராப்ளம்ஸையும் போட்டு பார்த்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம செகண்ட் யூனிட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் யூனிட்டில் நீங்கள் சர்க்யூட் டயக்ராம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு அப்படியே ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எழுதுறதுக்கு தென் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலி கொஷின் பேப்பர் ஈஸியாக வருதோ டஃபாக வருதோ ஃப்ரெண்ட்ஸ், கொஷினை ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா கொஷினில் நீங்கள் படித்த கொஷினோட கீவேர்ட்ஸ் ஏதாவது வருதா இல்லையானுங்கிறத மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது ஃபைன் பண்ணீங்கன்னா நீங்கள் படித்த கொஷினோட சர்க்யூட் டயக்ராம்ஸ், தென் தியரி, தென் ஈக்குவேஷன்ஸை எழுதி வச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.